ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களாः தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. குரு பக்தி, குரு பக்தி என்ன தரும்? குரு கிருபை, குரு கடாட்சம் என்னத்தை அனுகிரகம் பண்ணும்? அடைய முடியாத ஒரு பதத்தை குருவனுடைய தீட்சண்யத்தினால அடைய முடிகிறது. சத்குரு ஒருத்தருக்கு கிடைச்சிட்டோம் அப்படின்னா அவ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். குருவை ஆசிரியிச்சா அந்த குருவுக்கு தெரியும் அந்த ஆத்மாவை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். பிரசுரார்ப்பணம். பெரிய பெரிய வித்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு குருவை பூர்ணமாக புரிஞ்சுட்டால் போரும், எல்லாம் தன்னால் கிடைக்கும். அதற்கு சாட்சி வேற எங்கேயோ ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது. வேதாந்தங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. சாதாரணமான காட்டு வாழ் ஜீவனுக்கு கிடைச்சது. காட்டு வாழ் ஜீவன் சபரி அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ காடுகள்ல வாழ்ந்துட்டு வரா. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாது, எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழ்ந்தோம் கலாச்சாரம் என்ன எதுவுமே தெரியாது. அப்படியே காடுகளில் நடந்து போயின்னு இருக்கா. அவ்வளோதான் தெரியும். ஏதாவது ஜீவனை பார்த்தா அடித்து சாப்பிடுவா. பசிக்கிறதுக்கு இது சாப்பிடணும் தெரியும். இப்படியே நடந்து போயின்னு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரம்யமான ஒரு இடத்த பார்க்குறான். பார்த்த மாத்திரத்தில் இந்த மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கிறது. எதையோ தேடின்னு இருக்கு, எதையோ நோக்கி போயின்னு இருக்கோம். இந்த இடத்துல இப்படி ஒரு நிம்மதியா அப்படின்னு நின்று பார்க்கறா. அவன் நின்று பார்க்கக்கூடிய தொலைவில் யஜ்ஞசாலையில நிறைய பேர் யாகங்கள் வளர்த்துட்டு இருக்கா. அங்க இடத்துல ஒரு ரீங்காரம் கேட்கறது. அவளுக்கு அது ரீங்காரம். அது அப்படியே உட்காந்துட்டான். அன்னைக்கு பூரா பொழுது போச்சு. மறுநாள் காலையில் சூரியோதயம். இவ எந்த இடத்துல இதை கவனிச்சுட்டு இருந்தாலோ அந்த இடத்தின் வழியா இவாளெல்லாம் நடந்து போறத பார்க்கறான். இவாளெல்லாம் என்ன பண்றா? இவாளுக்கு தெரியாம பின்னாடி போய் நின்றுட்டு பார்க்கறான். மனசு அவ்வளவு ஒரு பிரசாந்தமா இருக்கு. காலையில் பொழுது விடிஞ்சு வரலாம் போயிட்டு வந்த பிற்பாடு அன்னைக்கு பசிக்கிறது. எதையோ காட்டு வாழ் ஜீவன்கள் எத்தனையோ போகிறது. அதன் மேலே பிரியாசம் ஏற்படலை. ஏதோ காய்கனியை பறிச்சா பசிக்கு சாப்பிட்டா பேசாமல் உட்காந்துட்டா. அவளே நினச்சி பார்க்குறாளா, இதனால் வரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டோம், இங்கே வந்த பிற்பாடு எல்லாம் மாறுறது, இனம் புரியாத ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. அது ஏன்னு தெரியலையே. நம்ம இவாளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறா. என்ன பண்ணலாம்? நாம் பண்ணுறதவா ஏற்றுப்பாளா? எதுவுமே அவளுக்கு புரியல. முதல் நாளைக்கு இவாலாம் நடந்து போகிறத பார்த்தா இல்லையா, இவா நடந்து வந்த வழியில் வெறும் பாதை நன்னா இல்லை, முற்கள் நிறையா இருந்தது. ஒதுங்கி தான் போகிற மாதிரி இருந்தது. சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து இவ போற பாதையை சீர்படுத்தினா. முதல்ல
இந்த புல்லெல்லாம் பிடுங்கி ஓரம் போட்டு கல்லெல்லாம் அப்புறப்படுத்தி 2 பக்கம் தீப்பந்தம் நிறுவி அழகா எல்லா பக்கத்தையும் சரிப்படுத்தினான். மறுநாளைக்கு காலையில் அதே மாதிரி இவா எல்லாம் நடந்து போறா. இவாளெல்லாம் இந்த யாகம் வளர்த்த அத்தனை பேரும் நடந்து போறா. அதில் பிரதானமா ஞான சூரியன் காலையில் எப்படி புறப்பட்டு வருமோ அது மாதிரி மதங்க மகரிஷி அப்படி நடந்து போற. அது மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமம். அது இவ எல்லாம் நேர நதியில போய் ஸ்நானம் பண்றதுக்காக போறான். அப்படியே பம்பா சரஸ் அப்படிங்கிற அந்த நதி இவாளுடைய ஆசிரமத்திலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கு. அவ நடந்து போறான். இதெல்லாம் சுத்தமா இருக்கு. திருப்பி மறுநாள் எப்படி நாளெல்லாம் ஓடிண்டே இருக்கு. ஒரு நாளைக்கு மதங்கர் தன்னோட சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார், நாம போகக்கூடிய இந்த பாதை சீர்படுத்தி வச்சிருக்கே, தினமும் அழகா சீர்படுத்தி இருக்கே, யார் இதை பண்றா? இவெல்லாம் சொல்றா, தெரியல, இத்தனை நாளா இவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம், இதை சரிப்படுத்தணும்னு யாருக்கும் தோணல, இது யாரோ பண்றா, இது யார் பண்றான்னு தெரியல, அது வெகு நாளா பண்ணிட்டு வரா, இது யார் பண்றான்னு பார்த்து எங்கிட்ட அழைச்சிட்டு வா அப்படின்னார். மறுநாள் காலையில பொழுது விடுகிறது. இவ பண்ணிட்டு இருக்கா. இந்த சபரிங்கிற அந்த சின்ன பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. அப்படியே எல்லாத்தையும் ஒதுக்கி 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 அவளை சூழ்ந்து சிஷாலாம் நின்றுட்டாள். அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கேன், என்ன உன்னை எங்க குருநாதர் அழைச்சிட்டு வர சொன்னார். அவளுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே நடுங்கிறா. உன்னை பார்க்கணும்னார். அழைச்சின்னு போனா. ரொம்ப தொலைவில் குருநாதர் உட்கார்ந்துட்டு இருந்தார். இவ தள்ளி நின்றுட்டு இருந்தா. கையை கட்டிண்டா. பார்க்கறா. குருநாதருடைய சன்னதியில போனாலே மனசு அமைதி ஆயிடும். நமது நாம் யார குரு அப்படின்னு நம்ம பிரசாந்தஜா பண்றோமோ அந்த இடத்துல நமக்கு எல்லாமே உண்டாகிடுறது. அப்படியே பார்க்கறா. பரமாச்சரியமா இருக்கு. அவரை பார்த்த உடனே இவ தினந்தோறும் இவ என்னென்னலாம் பண்றாங்கிறத கவனிச்சதுனால உடனே விழுந்து நெடுஞ்சான் கட்டைதான் நமஸ்கரிக்கிறான். எப்படி நமஸ்காரம் பண்ணணும்னு தெரியல. கீழே விழுறா. எழுந்துட்ட உடனே அப்படி கையை எடுத்தவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ற. நீ யாருமா, உனக்கு என்ன வேணும்? கையெடுத்து கும்பி, சாமி தெரியல அப்படின்னாலாம். உனக்கு என்ன வேணும்? நீ இந்த கைங்கரியம் பண்ணிட்டு வரையே, உனக்கு ஏதாவது என்னன்னா? சுவாமி நான் தொடர்ந்து பண்ணணும், அதற்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிரிச்சுட்டே சொன்னாராம். ஆகட்டம், உனக்கு என்ன வேணுங்கிற திருப்பி 3வது முறையா கேட்கிற. நான் ஒரு காட்டுவாழ் ஜீவன், இப்படியே நடந்து வந்தேன். இந்த இடத்த வந்தவொடனே பிரசாந்தையா இருந்தது. ஏதாவது பண்ணினா தேவையில்லையேன்னு தோணித்து இதை பண்ணினேன். நீங்க ஏத்துப்பேலோ இல்லையோன்னு தெரியலையேன்னு ஒதுங்கி நின்னேன். அவர் உடனே சொன்னார், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நீ இங்க நித்தம் பெருக்கி முழுகி சுத்தப்படுத்தி பூ பறித்து சந்தனம் அரைச்சு வச்சு இது மாதிரியான கைங்கரியங்களை பண்ணு. அன்னைக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சா. இவா போகக்கூடிய பாதையை சீர்படுத்துவா. ஆசிரமத்தெல்லாம் இவா ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள பெருகி சுத்தப்படுத்தி மெழுகி அழகழகான கோலங்கள் போட்டு புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வச்சு கனிகள் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு ஓரமாக நின்றுண்டு தீபம் எல்லாம் எங்கேயாவது ஏற்றனம்னா ஏற்றி வச்சு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓரமாக நின்றுருப்பா. எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பிரசாதம் கொடுப்பா. அதை வாங்கிப்பா. இப்படியே ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வருஷக்கணக்கில் ஓடுறது. இப்படி வருஷக்கணக்கில் ஓடிண்டே இருக்கு. ஒரு நாள் மதங்க மகரிஷி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பிரம்மலோகத்துக்கு கிளம்ப போறார். பிரம்மலோகத்துக்கு கிளம்புறதே அவர் பிரம்மலோகத்துக்கு கிளம்புறேன்ன உடனே சிஷ்யாலெல்லாம் கூப்பிடுறார். உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றேன், நான் பிரம்மலோகம் கிளம்புறேன்னு உடனே ஒருத்தொத்தர் நமஸ்காரம் என்னடா என்ன வேணும்னு கேட்கிறார். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அனுகிரகம். ஒருத்தர் கேட்டுக்கிறார் அஷ்டமா சித்தி வேணுங்கிற, ஒருத்தர் யோக சாதனை சித்திக்கணுங்கிறா, ஒருத்தர் நல்ல வாக்படுத்தம் வேணுங்கிறா. அப்படி இல்லாமல் யார் யார் சிஷ்யா கேட்குறாலோ அப்படியே ததாஸ்தூன்னு சொல்கிறார், ஆசீர்வாதம் பண்ணுறார். எல்லாரும் இதுவாயிட்டார். உள்ளே உட்காந்துட்டு இருக்கார். கிளம்ப போகிறார். இன்னும் க்ஷண காலத்தில் கிளம்ப போகிறார். அப்படி உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதே அந்த ஆசிரமத்துக்கு வெளியில் சபரி பார்த்துட்டே இருக்கா.
வயசா எடுத்தவளுக்கு, சின்ன பொண்ணா வந்தவள் வயசா எடுத்து தொங்கு கிடமாயிட்டா, கையெல்லாம் நடுங்கிறது, கெடுத்தெல்லாம் ஆடுறது, சரியா நிற்க முடியல, அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கா. நாளிலேருந்து நாம் எங்கே கைங்கரியம் பண்ண போகிறோம், யாருக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம், குருநாதர் கிளம்புறேங்கிறாரே, குருநாதருடைய கைங்கரியம் விட்டு போயிடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னு யோசனை பண்ணிட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கா. ஒரு சிஷ்யர் வெளியில் வந்து சொல்கிறார், சபரி உன்னை குரு கூப்பிடுறார், ஆச்சாரியர் கூப்பிடுறார். தன்னை மறந்த நடையில் உட்காந்துட்டு இருக்கா. 2வது தடவை கூப்பிட்ட உடனே எழுந்து வரா, தூரக்க நிற்கிறா, கண்ணில் அப்படியே ஜலம் அப்படியே கொட்டுறது. சபரி எல்லாருக்கும் என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டேன், உனக்கு என்ன வேணும்னாராம். அன்னைக்கும் அவள் முதல் நாள் குருநாதரை பார்க்கறத என்ன சொன்னாலோ அதை தான் சொன்னாலாம். எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியாது, உங்க அனுகிரகம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு சொன்னாராம், என்கிட்ட நவநிதிகளில் பிரதானமான நிதி அதுதான் நவநிதிக்கும் காரணம், அதை யாரும் கேட்டு பெறல. அவாளுக்கு வேணுங்கிறத வாங்கின்றாலே தவிர எது அவளை பூர்த்தி அடைஞ்சமோ அதை அவள் வாங்கிக்கல. அதில் பொக்கிஷமாக நான் பாதுகாத்து வச்சுருக்கக்கூடிய அந்த நவநிதிக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய பூர்ணமான நிதியை நான் வச்சுருக்கேன், அதுதான் ஸ்ரீநிதின்னு பேர். அந்த ஸ்ரீநிதியை உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னாராம். கிட்டக்க கூப்பிட்டார், பக்கத்தில் உட்கார வச்சார். அவளுக்கு பரம ஆச்சரியமாக இருந்தது. அவளை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு பெரிய ஒரு நிதியை கொடுத்தார். அதுதான் வேற ஒன்றும் கிடையாது, பகவானுடைய நாமாவாக இருக்கக்கூடிய ராமநாமம். ராமநாமம் இருக்கு பாருங்க, ராம 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 ராம. இந்த ராமநாமம் கேட்கிறா, ராமநாமத்தை சொல்ற, ஜாக்கிரதையா அதை வச்சுக்கோ, ஜபிச்சுண்டேரு. இது உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும் அப்படிங்கிறத அவ கேட்கறாளாம். இது என்ன கொடுக்குங்கிறது எனக்கு புரிகிற மாதிரி. அவர் சிரிச்சுண்டே சொன்னாராம், யாரெல்லாம் இரவும் பகலும் யஜ்ஞத்தினாலேயும் யோகத்தினாலேயும் எல்லாத்தையும் விடுத்து தபஸ் பண்ணிட்டு இது கிடைக்காதான்னு ஏங்கி போய் அதற்கு பிற்பாடு அவளுடைய தபோபலத்தினால கிடைக்குமோ, இவா தேடி போகணுமோ, அந்த பொக்கிஷம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுகிரகத்தை பண்றார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கண்ணீரும் கம்பலையுமாக உன்னை தேடிக்கொண்டு வருவான். அன்னைக்கு சங்கல்பம் பண்ணி அனுகிரகம் பண்ணினார். இவர் கிளம்பிவிட்டார். இவர் அனுகிரகம் பண்ண அந்த தினம் இருக்கு பாருங்க, அந்த தினத்துல சித்திரக்கூடத்தில் இருக்கார் பகவான் ஸ்ரீராமபிரான். அன்னைக்கு ஆரம்பிக்கிறது இவருடைய கைங்கரியம். இவர் இங்கேருந்து கிளம்பின பிற்பாடு மதங்க மகரிஷியனுடைய ஆசிரமத்தை எப்படி பாதுகாக்கிறான்னா, குரு எப்படி இருந்தாரோ அது மாதிரி பாதுகாக்கிறான். வாச பெருக்குவா, கோலம் போடுவா, காய்கனி பறிச்சு வைப்பா, புஷ்பத்தை எடுத்து வைப்பா, பகவான் நாமாவை சொல்லுவா, வாசப்படியில் வந்து எட்டி பாப்பா, மரம் செடி கொடிகள் எல்லாம் அசைஞ்சால் ராமன் வரானாங்கிறது அப்படி நின்று வாசல்ல நின்று பார்த்துட்டு இருப்பா. சதா சர்வ காலமும் பகவானுடைய நாமாவாக இருக்கக்கூடிய குருநாதரனால் கொடுக்கப்பட்ட பிரசாதமாக இருக்கக்கூடிய ராமநாமாவை ஜபிச்சுட்டே இருப்பா. ராமநாமாவை தவிர வேறு சிந்தனை கிடையாது. பகல் போறது, ராத்திரி போறது, காலங்கள் இப்படியே உருண்டோடுறது. 1 நாள் 2 நாள் 3 நாள்னு வாரங்கள் ஓடுறது, மாசங்கள் ஓடுறது, வருஷங்கள் ஓடுறது. 12 வருஷ காலம் இன்னும் அவள் தொங்கு கடவிதாயிட்டா. சபரியனுடைய கிரகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. குழந்தை எல்லாம் வாசலுக்கு வருவா. அப்படி குழந்தை எல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் காய்கனிகளை கொடுத்துட்டு ராமன் ஒரு நாள் வருவான், ராமன் வருவான், ராமன் வருவான் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கா. அப்பதான் அந்த வழியா பகவான் 12 வருஷ காலம் கழிச்சு எழுத பெருமாள் லக்ஷ்மணனோட பிரத்யக்ஷமா அந்த கிரகத்துக்கு அந்த ஆசிரமத்துக்கு வரார். இப்படி வாசப்படியில பார்க்கறா. ஆச்சரிய பெற்றா. ராஜானுபாகவான சரீரம், இடுப்புல மரபுரி, முகங்கள் பார்க்கறதேயே அவ்வளவு பெரிய கம்பீரம், கண்கள்ல கண்ணீர், முடிந்திருக்கக்கூடிய ஜடை, விஷாலமான வக்ஷஸ்தலங்கள், அப்படியே தோளிலே சாற்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனுர்பானம், ராமபானம், இத்தனையோட கூட லக்ஷ்மணனும் இவரும் சேர்ந்து வரதை பார்க்கறதையே பரம ஆனந்தமா இருக்கு. இப்படி வாசப்படியில் நிற்கிறா, உள்ள கூப்பிடுறா. என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு. அந்த வாசப்படி சின்னதான அந்த மதங்கருடைய ஆசிரமத்தில் இவருடைய அந்த இடத்துல தலை குனிஞ்சு உள்ள வரார். அந்த வாச திண்ணையில உட்கார வைக்கிறார். உட்கார்ந்த உடனே கீழே உட்காந்துக்கிறா, காலை பிடிச்சு விடுறா.
நாமெல்லாம் சித்திரப்படத்தை வச்சு பூஜை பண்ணுவோம். பிரத்யக்ஷமா பகவான் வரா, ஸ்ரீராமாய நமஹ, ராமபத்ராய நமஹ அப்படின்னு பகவானுடைய சரணத்துல புஷ்பத்தை எடுத்து போடுற மாதிரி காலை பிடிச்சி விடுறார். லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், உட்காரு உட்காருங்கிறார். அவர் உட்காரில் நின்றுட்டு இருக்கார். அண்ணா உட்கார்ந்துட்டு இருந்தார், இவர் நின்றுட்டு இருப்பார். லக்ஷ்மணனுக்கு பரம சந்தோஷமா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, பகவான் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் மாரீச்சனை தேடி ஓடுறதே சீதையை இருக்க வச்சுட்டு போனதுக்கு பிற்பாடு ஒரு இடத்துல உட்காராமல் சீதையை பார்த்தையா அப்படின்னு கேட்டுண்டே வந்துருக்கார். உத்தத்திரட்டியா இன்னும் கீழே உட்காரவே இல்லை. அங்க நடக்க ஆரம்பிச்சவர் இங்க வந்து உட்கார்ந்துக்கிறாரே அப்படின்னு மனசுல நினைச்சாராம். ராமர் சொன்னாராம், பாட்டி விட மாட்டா, உட்காரு லக்ஷ்மணான்னு பக்கத்துல உட்கார வச்சார். முதல்ல ராமருடைய பாதத்தை பிடிச்சார், லக்ஷ்மணனுடைய பாதத்தை பிடிச்சார். பகவான் பாதத்தை, பக்தனுடைய பாதத்தை பிடித்தாலே நமக்கு என்ன கிடைக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள போனா கனிகள் எல்லாம் பறிச்சு வச்சுட்டு இருந்தா, எடுத்துன்னு வந்தா, பிரசாதமா சமர்ப்பணம் பண்ணினா. அந்த ஆசிரமத்தை அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தார். பின்னாடி ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறை பார்த்தார். அந்த கிணறு தப தப தபான்னு சத்தம் கேட்கறது. கிணறுல சத்தம் வராதே அப்படின்னு பார்க்கிறார். அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறார். ராமா ராமா ராமாங்கிறார். அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. அவருடைய அபயஹஸ்தம் அவர் மேல படுறது. கனிகள் எல்லாம் பார்த்து பார்த்து பரீட்சை பண்ணி அவள்கிட்ட ராமர்கிட்ட கொடுக்குறா. எப்படி பரீட்சை பண்றா அப்படின்னா, இது நன்னா இருக்கான்னு எப்படி பரீட்சை பண்ணிப்பா. குழந்தைகளுக்கு கொடுக்கறதே ஒன்று எடுத்து பாப்பா, அம்மா அவன் நன்னா இருக்குப்பா அப்படின்பா. இப்போ அம்மாவோட ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. எடுத்தா, கடிச்சு பார்த்தா, கையில கொடுத்தா. ராமர் வாங்கின்றார், சாப்பிட்டார். அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு, எச்சலை பார்க்காமல் அதை நிவர்த்தி பண்ணிட்டு, அவருடைய பக்தியை மட்டும் பக்தி பூர்வமாக எடுத்துட்டு பகவானுடைய சரணத்திலே பக்தி பூர்வமாக செய்யக்கூடிய அர்ப்பணங்கள் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னாலாம். ராமர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ராமருடைய சரணத்தில் அவள் விழறத்தையே அபஜஹஸ்தத்தினால் அனுகிரகம் பண்ணினார். சபரியாகப்பட்டவள் அந்த இடத்திலேயே சரீரத்தை விடுத்தால் திவ்யமான விமானம் வரத்துக்கு காத்துட்டு இருந்தது. அதனுடைய ஆத்மா பிரசன்னதையா வைகுண்டத்துக்கு புறப்பட்டது. அவளுக்கு மோட்சமானது கிடைச்சது. பிரசுரார்ப்பணம்ங்கிறது உண்டாச்சு. காரணம் என்னன்னா, குரு பக்தியினால பகவானை காண்பிச்சு கொடுத்து, பகவானே அவாத்து வாசல்ல வந்து நிற்கிற மாதிரி பண்ணித்து குரு பக்தி. குருநாதருடைய கிருப்பை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய கிரகத்தினுடைய வாசல்ல பகவானை கொண்டு வந்து நிற்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு சபரிங்கிற அந்த ஸ்திரீ நமக்கு சாட்சி. சபரி மோட்சம்னு பறக்க பேசப்படக்கூடிய அந்த பகவான், பக்தன், குரு கிருப்பை, நாம மகிமை எல்லாம் அடங்கியிருக்கு. அப்பேற்பட்ட சரிதம் ஸ்ரவண பக்தி பண்றதுனால குரு பக்தி நமக்கு வரட்டும், தெய்வ பக்தி வரட்டும், பகவான் நமக்கும் அனுகிரகம் பண்ணட்டும். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரணத்தில் பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ.